சரியான இடத்துக்கு போகுமான்னு தெரியல. போவோம். அந்த பாதை எங்கே போய் முடியுதோ. இனிதான காலை வணக்கம். இன்று யுகா ஆதி திருநாள். தெலுங்கு பேசும் மக்களுக்கு தான் இந்த விழா அப்படிங்கிறது மட்டும் இல்லை, சித்திரை மாதம் முதல் தேதி அன்று சூரியன் நேர் கிழக்கில் இருப்பாங்க, கிழக்கு திசையில். அதுக்கு தொடக்கமாக இந்த தெலுங்கு வருடப்பிறப்பு யுகாதி அப்படின்னு தொன்று தொற்று வழக்கமாக வழிபாடு நிகழ்த்தி கொண்டு அது சிறப்பாக கொண்டாடி கொண்டுள்ளார்கள். அதிலே நாம் ஏற்றுக்கொண்டு அந்த நல்வாழ்த்துக்களை இந்த நல்ல நாள்கள் சொல்லி என்னமோ சொல்லணும். 4 பேர் மெச்சம் வாழணும், 4 பேர் சொல்கிறத கேட்டு வாழணும். அந்த 4 பேர் யார்? சைவத்தில் 4 பேர் இருக்காங்க. சமயக்குறவர்கள், சமயக்குறவர்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக பெருமான். சந்தானக்குறவர்கள் குரு மரபை மெய்கண்ட சந்தானமாக மெய்கண்ட சிவம், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவாச்சாரியார். இதை தவிர தஞ்சை நால்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கர்நாடக இசைக்கு முழு முதல்வராக இருந்தவங்க. இதை தவிர அன்றாட நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியவங்க மாதா, பிதா, குரு, தெய்வம், தாய், தந்தை, ஆசிரியர், காட்டும் தெய்வம். இந்த 4 அது மட்டுமா? அதோட வாழ்க்கையில் அன்றாட நம்ம சந்திக்கக்கூடியவங்க நமது உடன் பிறந்தோர், உற்றார், நண்பர், அது மட்டும் இல்லாமல் வழிபோக்கர்கள். இந்த 4 நம்முடைய எண்ணங்களிலும் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க. இது மட்டும் இல்லை, இயற்கையும் நம்மளுடைய எண்ணத்தையும் சொல்லிலையும் செயல்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல அருமையான இயற்கை காட்சி நம்ம பார்த்தோம்னா மனம் லயிச்சு போய் இருப்போம். அப்படித்தான் நேற்றைக்கு அமாவாசை, குலதெய்வம் கோயில் போகலாம் அப்படின்னு போட்டு எல்லாம் கிளம்பி போகும்போது முற்றிலும் பசுமையான சூழல். அது அங்கேயோ வாகை மரம், பறந்து விரிந்த வாகை மரம், பூ பூத்து நல்ல மிகச்சிறப்பாக நல்ல மனம் வீசிக்கொண்டிருந்த இது. அந்த வாகை மரம் 12 நான் சிறு பிராயத்திலேயே அந்த மரத்தினுடைய வேர்கள் ஏறி ஏறி விளையாண்டுருக்கிறது. அது ஒரு தாய் மாதிரி. அந்த ஒரு இயற்கை சூழல் அமைந்த அந்த ஒரு திருக்கோயில் ஆதிசிவனார் திருக்கோயில். அந்த இயற்கையினுடைய தாக்கம் மனதில் ஒரு இதமான உணர்வை தோற்றுவிக்கு. அந்த இதமான உணர்வு என்னென்னா ஆன்மலயம். ஆன்ம முன்னேற்றத்திற்கு ஆன்மலயம், அந்த அமைதி. சுற்றுப்புற ஆரவாரம் நம்மளை அலைக்கழிக்கும். அந்த அலைக்கழித்திலிருந்து ஓய்வு, சற்று இளைப்பாறும் தன்மை இந்த இயற்கை சூழல் நமக்கு கொடுக்கும். இதை ஒவ்வொருவரும் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த அனுபவத்தை சீர்தூக்கி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாம், இது இப்படித்தான் இருக்குது, இதன்படி இப்படித்தான் நடக்கணும். அதை யாரும் சீர்தூக்கி பார்க்குறதில்ல. இன்று சுற்றுப்புற சூழ்நிலை மட்டுமல்ல, இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளும் சுக துக்கங்களும் எத்தனையோ அவையெல்லாம் நமக்கு உதவிகரமாகவும் இருக்குது, உபத்திரவமாகவும் இருக்குது. உதவிகரம் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம மன மகிழ்ச்சியைத்தான் உதவிகரம் அப்படிங்கிறோம். உபத்திரவம்னு எது சொல்கிறோம்னா, நமக்கு ஒவ்வாத தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை. நமக்கு பிடிக்கல அப்படின்னா அது உபத்திரம், தொந்தரவு. இது இந்த ஏற்ற இறக்கத்தில் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தித்தான் சொல்லணும். சாஸ்திரங்கள் சொல்லுது அந்த வினை விதின்னு சொல்கிறாங்க. அந்த விதிப்படி தான்
எல்லாமே நடக்கும். எப்படி தொன்று தொட்டு இந்த பூவுலகத்தில் 24 மணி நேரம் வருது, காலப்பிரமாணம் மாறாமல். அதே மாதிரி 365 நாள் ஒரு வருடத்துக்கு. அதையே பிரித்து 30, 31 அப்படின்னு மாதங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு கால் நிர்ணயம் பண்ணிக்கிறோம், நமக்குன்னு ஒரு அளவீடு வேணும் அப்படின்னு 7 நாட்கள் சேர்ந்த ஒரு வாரம். இந்த மாதிரி ஒரு வகைப்படுத்தி நம்முடைய வசதிக்காக, நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக, நம்ம வாழக்கூடிய முறைமைக்காக இதை தொன்று தொட்டு ஒரு வரையறை செய்து நாம் வாழ்ந்து கொண்டுள்ளோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சுற்றுப்புற தாக்கத்தினால் மட்டும் இல்லாமல் அந்நிய கலாச்சார மோகத்திலே, அந்நிய கலாச்சாரத்தினுடைய தாக்கத்திலே நாம் நமது சுயத்தை இழந்து வருகின்றோம். அந்த இழந்து வர்றது யாருக்கும் தெரியறதில்லை. தெரிஞ்சே தப்பு பண்ணுற தன்மை அது. அந்த சுயத்தை இழக்கிறதுனால என்னென்னா சமுதாய சீர்கேடு, கலாச்சார சீர்கேடு, பண்பாட்டு சீர்கேடு இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நடக்கலாமா? என்ன பண்ணுறது? நடந்தால் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும். அதோட அனுசரித்து போகணும். அதோட முட்டி மோதுறதுனால நமக்கு என்ன ஒரு பெரிய விளைவு விளைந்துட போகுது அப்படின்னு நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா, அதனால் ஒரு மாபெரும் விளைவெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா இது ஒரு மறுமலர்ச்சி ஏற்படணும். திடீர்னு கிளம்புனது அந்த மறுமலர்ச்சி தான். இன்றைக்கு போர் நடக்குது அப்படின்னா என்ன காரணத்துக்காக இந்த போர் நடத்தினாங்க, என்ன காரணத்துக்காக தொடங்கினாங்க? எந்த ஒன்றும் இல்லாமல் காரணம் அதிகாரப்போக்கு. அந்த அதிகாரப்போக்குனால இந்த போர் தொடங்கிருச்சு. இனி அதில் இனி பின்வாங்குவது அப்படிங்கிறது அவங்களுடைய தன்மை இழக்கக்கூடிய தன்மை, அந்த சுயத்தை இழக்கக்கூடியது. அவங்க யாருமே இழக்க வர மாட்டாங்க. அதுக்கு ஈகோன்னு சொல்லுவாங்க. பின்வாங்க மாட்டாங்க. என்னால் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி இருக்குமோ அத்தனை முயற்சியும் பண்ணி அன்றாட வாழ்க்கையில் இந்த புராண கதைகளும், தேவார திருவாசகங்களும், திவ்ய பிரபந்தங்களும், இந்த பழைய பழந்தமிழ் நல்ல நூட்களும் அறநூட்களும் எந்த வகையில் நமக்கு வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கும். வாழ்க்கை செவ்வனே நடத்தி செல்வதற்கு இந்த அறநூல்கள் மிக மிக அவசியமான ஒன்று. அறநூல்கள் என்ன சொல்லுது? ஒரு தனிமனித ஒழுக்கத்தை வலியுறுத்தி சொல்லுது. தனிமனித ஒழுக்கம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இது சமூகத்தில் எல்லாமே வரும். அந்த சமூகமே ஒழுக்கமான சமூகமாகும். அந்த சமூகம் ஒழுக்கமாக இருந்தால் அவங்க வாழக்கூடிய பகுதி ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில கிராமங்கள் இருக்குது. இந்த மாதிரி தனிமனித ஒழுக்கம், தனிமனித கலாச்சாரம், தனிமனித பண்பாடு அது உயர்வடையணும். உயர்வடைவதற்கு எப்படி என்னதான் பண்ணலாம்? ஏதோ சிறு துரும்பா சிறு பொறியாக நம்ம கிளப்பி விடலாம். அது ஒவ்வொருத்தர் மனசில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அது ஏதோ ஒரு மாற்றம் நல்லபடியாக நிகழட்டும். அது அவங்களிருந்து அப்படியே மெல்ல 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 கேட்டு வேணும் அப்படிங்கிற போராட்டத்திற்காக ஒரு பெருங்கூட்டமே, திரளான கூட்டமே தமிழகம் முழுவதும் திரண்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சார சீர்கேடையும் பண்பாட்டு நிகழ்வையும் சரி பண்ணுவதற்காக ஏன் ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடாது? நினைச்சு செயல்படலாமே. அறம் செய்ய விரும்பு 60 சினம், 70 கரவில் 20 விளக்கு. ஆத்திச்சூடி மிக அருமையாக ஔவையார் மிக எளிய வாக்கியங்களில் தொலைத்தளத்திலையும் தொலைக்காட்சி மோகத்திலையும் சிறு குழந்தைகளை வழிநடாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்றைய காலகட்டம். சரி, இந்த காலகட்டத்தில் நாம் பேசி என்ன ஆகிறதுக்காகிறது? எண்ணத்தை சொல்லி என்ன செய்ய? இதை காலங்காலமாக பேசித்தான் வர்றாங்க, பேசவே இல்லை. தொன்று தொட்டு பன்னெடுங்காலமாக இந்த ஊடுருவலும் அந்நிய கலாச்சார தாக்கமும் தொன்று தொட்டு நிகழ்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது. அவ்வப்போது ஒரு சில ஞானிகளும் அறிஞர் பெருமக்களும் தோன்றி வழிநடத்தி அந்த மக்களை நல்வழிப்படுத்தினாங்க. அந்த மாதிரி ஒரு சில முக்கியமாக தமிழகத்தில் சித்தர் பெருமக்கள் மக்களுடைய நலனுக்காக அவ்வப்போது தோன்றி இருந்து வாழ்ந்து அவங்களோட ஒன்றா வாழ்ந்து அவங்கள வழிநடாத்தி சென்றாங்க. அது மட்டுமன்றி
சைவ நெறியிலும் சரி, வைணவத்திலும் சரி, குருமார்கள் இருந்து அவங்களுடைய சீட பரம்பரையை வளர்த்து அந்த சீட பரம்பரையை அந்த கட்டுக்குள்ள, அந்த நெறிக்குள்ள புகுத்தி பண்பாடோட அவங்களும் அவங்க சார்ந்தவங்களும் வளர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு குருமார்கள் தோன்றியிருக்காங்க. அது அவங்கவங்க மனதுக்கு தோன்றிய நல்ல கொள்கைகளும் நல்ல பண்புகளையும் விதைத்துட்டு தான் அறிஞர்கள் பல்வேறு குருமார்கள் அவங்கவங்க கோணத்தில் நல்வழியும் பண்பாடும் கலாச்சாரமும் புகுத்திட்டுருக்காங்க. அதன்படி நடக்கக்கூடியவங்களும் தனித்தனியாக இருக்காங்க. எல்லாம் ஏகோபித்த எல்லாம் நடக்குமா அப்படின்னா, பிரதானமாக இதில் ஒன்று செயல்பட்டுருக்கு. எல்லாத்தையும் சீர்கேடு பண்ணுவது பணம் மட்டுமல்ல, ஆசை. இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற ஒரு மேலே பற்றுக்கோடு. அந்த பற்று விடணும். அது எப்போ விடுவோம்னா தன்னிறைவு அடைஞ்சா தான் விடுவாங்க. தன்னிறைவு எப்போ அடைகிறது அப்படின்னா, அவங்கவங்க வாங்கி வந்த வினைக்கு தக்கவாறு விதிக்கு தக்கவாறு தான் அவங்க தன்னிறைவு அடைவாங்க. அது வரைக்கும் வாழ்க்கையில் உழன்றுகிட்டே இருக்கணும். அப்பப்போ சிறு சிறு இன்பங்களும் பெரும் துன்பங்களும் அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும். பெரும் துன்பங்கள் அனுபவிச்சா பிற்பாடு அந்த துன்பங்கள் உங்களுக்கு நேராது. அப்படி பட்டு தேய்ந்து வரணும். இதில் இந்த இடத்துல திருவாசகத்தில் ஒரு வரியை நம்ம யோசனை பண்ணிக்கலாம். அடித்து அக்காரமும் தீட்டிய அற்புதம் அறியேனே. ஒரு அழுக்கான வெள்ளைத்துணியை வெளிமையாக்கணும் அப்படின்னா, சவுக்காரம் ஆகிய அழுக்கு ஒவ்வொரு மண்ணில் கசக்கி அப்புறம் சவுக்காரம் போட்டு தேய்ச்சி கல்லில் திரும்ப ஆற்று நீரில் நனைச்சி கல்லில் அடித்தா தான் அந்த துணி வெண்மையாகும். அது மட்டும் இல்லாமல் நகை செய்வது தங்கத்தோடு சிறிதளவு செம்பு சேர்த்து தட்டி மின்னுகின்ற பொண்ணு ஆக்குறாங்க. அந்த மாதிரி இன்பத்துன்பத்தில் பட்டு தெளிந்துதான் இந்த ஆன்மா கடைத்தேறணும் அப்படிங்கிற ஒரு விதிப்பயன் இருக்கு. அதனால் அதன்படி நம்ம வாழ்க்கை வாழ்ந்து போவோம். பெரியவங்க சொன்ன வார்த்தைகளை அப்பப்போ சீர்தூக்கி பார்ப்போம். அப்பப்போ சீர்தூக்கி பார்த்து அதன்படி நாம் நடப்பதற்கு முயற்சி செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்களோடு நிறைவு செய்கிறேன். சிவா. இந்த நாள் மிக அருமையான நாளாக அமையட்டும்.